பாடுறதுக்கு அவசரம் சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். சத்யன் சாருக்கு, மீரா கதிரவன் சார், ராஜு சார், இங்கே எல்லா தமிழ் மக்களுக்கும் இசை ஞானியருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. அதை விட இன்னைக்கு லோக இசை தினம், வேர்ல்டு மியூசிக் டே, என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நான் வெறும் ஓவர்சீஸ் வெளிநாட்டு விநியோகம் பண்ணுறதுக்காக தான் நான் மீரா கதிரவனை கூப்பிட்டேன், வாங்கினேன். எல்லாரும் யாராவது பேசும்போது ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சார் நல்லா இருக்கு, சரியில்லை அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொருத்தர் ரியாக்ஷனே இல்லைன்னா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உள்ள என்ன இருக்குன்னு. மீரா கதிரவன் எப்போவுமே ஒரே ரியாக்ஷன் தான், ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. இந்த படம் நான் ஓவர்சீஸ் வாங்கி அதில் பாதி தொகை நான் தரேன்னா எனக்கு படம் முடிச்சிச்சு. 10 நிமிஷம் நான் படத்தை பார்த்தேன், காட்டினாரு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் என் கூட உட்காந்துட்டு, இன்னைக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு ஓவர்சீஸ் மேலே இல்லாமல் சேட்டலைட் மேலே எனக்கு ஒரு படம் தேவை, உங்கள் கையால் அந்த படத்தை நான் ஆரம்பிக்கணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு, அன்னைக்கு எல்லாரும் என்னோடைய ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே மறுப்பு சொன்னாங்க. ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அந்த திருப்தி எனக்கு இருக்கு, ஒரு நல்ல படத்துக்கு நான் துணையா இருக்கிறேன்னு சொல்லி பெருமையும் இருக்கு. வெங்கட் பிரபு சாராக இருக்கட்டும், இல்லை கிருஷ்ணா, அதுக்கப்புறம் சாரா, வினயா, எரிகா ஃபெர்னாண்டஸ், ராகுல் பாஸ்கரன், இந்த மாதிரி காஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய பேர் இருக்காங்க. படத்தோட டுவர்ட்ஸ் எண்டில் தான் நாங்கள்லாம் மீட் பண்ணோம். வெங்கட் பிரபு சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் ரொம்ப டவுன் டு அர்த்தாக, ரொம்ப வந்து செட்டில் வந்து கூல் மைண்டடாக இருந்தார். அண்ட் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதுதான் சரியான மேடைன்னு நினைக்கிறேன், கேட்கலான்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு சார், சார் ஒரு நிமிஷம் சார். சார், நீங்கள் வந்து படங்கள் எடுக்கிறீங்க, நிறைய வெளி மாநிலங்கள்லேருந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. வை கான்ட் யூ ட்ரை தமிழ் தெரிஞ்ச தமிழ் பொண்ணை வந்து உங்கள் படத்தில் காஸ்ட் பண்ணணும்? ப்ரொடியூசர்ஸ் ஓகே பண்ணாங்கன்னா பண்ணலாம். ப்ரொடியூசர்ஸ் தான் இப்போ எனக்கு ரொம்ப ஆசை. பிரியாணி படத்துலையோ மாஸ் படத்துலையோ ஃபஸ்ட்டு கேட்டது அப்படி தான் கேட்கும். ஆனால் ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்லை சார், நம்ம வந்து ஒரு பாம்பே போகலாமே அப்படின்னு சொல்லி அவங்க தான் உண்மையிலேயே கேட்குறது. ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தமிழ் படம் பண்ணோம்னா தமிழ் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்கும். அது கண்டிப்பாக விரைவில். கண்டிப்பாக சார், நானும் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ ப்ரொடியூசர், அடுத்த கேள்வி ப்ரொடியூசர்ஸ் கேட்குறேன். ஸோ ரொம்ப நன்றி சார் வெங்கட் பிரபு சார். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அடுத்த படம். நம்ம ஒருத்தர் தலைவன் சொன்னாலே இப்போ பிரச்சனையாக வருது. இருந்தாலும் சொல்கிறேன், என்னோட தலைவன் டி ராஜேந்திர அவர்கள். தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி பாயும்பாங்க. டிஆரை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. சிம்பு 8 அடி பஞ்சா, அவர் 16 அடி பாய்வார். இவ்வளோ அலைகளோட இவ்வளோ இறைச்சி நான் அவர் அடியில் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு ஆடி பட்டை கிளப்பிருக்காங்க. நான் அவரோட தீவிர ரசிகர். எனது சகோதரர் பேரரசு அவர்கள் சொன்னதை போல தனக்கு மனதுக்கு பிடித்தவர்களை பேசுகிற பொழுது நிச்சயம் உணர்வு தான் வரும். அதே போல தான் டிஆர் அவர்களை நான் வந்து ஒரு பாக்கியராஜ் சாரையும் டிஆர் சாரையும் நினச்சி தான் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதில் நான் ஒருவர் இந்த சென்னைக்கு வந்ததுக்கு அவருடைய திறமை வந்து ஒரு ஏகலைவன் மாதிரி. ஒரு ஸ்க்ரீன்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை ராகமாக இருக்கட்டும், அல்லது தங்கை குறுக்கீதமாக இருக்கட்டும், உயிருள்ள ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஒரு ஸ்ரீதர் சார் எப்படி ஒரு கல்லூரி காளையர்களை இளைஞர்களை தியேட்டர் பக்கம் திருப்பி கொண்டு வந்தாங்களோ, அதை நாங்கள்லாம் இளம் பிராயத்தில் பார்த்துருக்கோம். தியேட்டர் பொங்கி வலிஞ்ச அந்த உணர்வுகளை, அந்த உணர்வு பிரவாகத்தை எல்லாம் நாங்கள் அங்கேருந்து தியேட்டர்லேருந்து கட்சி டிஆர் சார் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறோம். அந்த டிஆர் சாரோடு நான் நேசிக்கக்கூடிய, நான் காதலிக்கக்கூடிய, தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக காதலிக்கக்கூடிய தனிப்பெரும் ஆற்றலாளர் அவரோடு இந்த படத்தில் ஒரு பாடலில் 2 ஷாட்டில் நான் நடிச்சிருக்கிறேன். அது பெரிய பாக்கியமாக நினச்சிருக்கேன். டிஆர் சார்கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் அப்படி தான் பழகிறேன். ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டர், சின்ன பையன் அப்படிலாம் பார்க்கல. ஒரு சத்யன் சார், நான் வந்து இன்னும் பக்காவாக பாடுறேன் சார், இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ரெக்கார்ட் பண்ணி, இன்றைக்கி இருக்க பிளேபேக் சிங்கர்ஸ் கூட அந்தளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த பாட்டெலாம் பர்ஃபெக்டாக பாட மாட்டாங்க.
அந்த அளவுக்கு வந்து முயற்சியில் டான்ஸ் ரிஹர்சல் முடிச்சுட்டு வந்து ரெக்கார்டிங் வந்துட்டு மறுபடி கரெக்ஷன் பாடி அந்த பாட்டில் அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு இந்த மியூசிக் மேலே உள்ள பேஷன், அவர் செஞ்ச தொழில் இருக்கிற பேஷன் வந்து நான் அவரை பார்த்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு அவர் பெரிய எக்ஸாம்பிள். ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வள்ளலார் சொன்னது தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு. உங்களிடத்தில் ஒரு தனித்தன்மை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இயக்குனர் மீரா கதிரவனிடத்தில் ஒரு தனித்தன்மை வைத்திருந்த காரணத்தால் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரியும். இங்க சமுத்திரக்கண்ணிலேருந்து ஆரம்பிச்சு நம்முடைய எஸ்பி ஜனாவோட சாதனையாளர்கள் அத்தனை இயக்குனர்கள் வந்திருக்காங்கன்னா அவருடைய அன்பால கட்டுப்பட்டு வந்த மாதிரி. இங்க பேரரசு ரொம்ப அதிகமாக பேசிட்டாரு. அவர் என்னை வந்து தம்பிராமையெல்லாம் வந்து சாதனையாளர், அவங்கெல்லாம் என்னை பற்றி சொல்லும்போது எனக்கு தலைக்கணம் வரல. உண்மையிலே சொல்றேன், இது எல்லா புகழுக்கும் காரணம் எல்லாம் இல்லை இறைவனை தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த தன்னம்பிக்கையை நான் கற்றுக்கிட்டது டிஆர் சார் கிட்ட தான். நான் டிஆர் சாருடைய பரம ரசிகர். நான் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தே கால்நடையாக போய் டிஆர் சாருடைய எண்டகை கல்யாணி, மைதிலி காதலி, இன்னும் சொல்ல போனால் ஃபீமேல் ஓரியன்டான டைட்டில் அவள் பேர் தமிழ் வைக்கணுங்கிறதுக்கு முதல் இன்ஸ்பிரேஷனே டிஆர் சார் தான். டிஆர் சார், உங்களோட ஒரு படம் பண்ணணும், அது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், ஆக்சுவலி ஒரு ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட், என்னோடய ஃபியூச்சரில் முக்கியமான ஒரு படம் அது இருக்கும்ட்டு. ஸோ உங்கள் கூட நான் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு இறைவன் உங்களுக்கு அருளையும் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மேடையில் வந்து என்னை வாழ்த்துன எல்லாருக்கும் எல்லா காலமும் நன்றியுடன் இருக்கு. நன்றி, வணக்கம். வெங்கட் பிரபு சார், உங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, பகல் முழுக்க அவர் வந்து அவர் படத்தில் இருப்பார், நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தில் இருப்பார். சார் 11 மணிக்கு அனுப்பிடுவோம் சார், அனுப்பிடுங்க சார், காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் போவார், 4 மணிக்கு அவர் அனுப்புவாங்க. தூங்காமல் அவர் படம் என்னோட படம் மாறி வேலை பார்த்தாரு. இதுக்கு ரொம்ப பக்கப்படமாக இருந்தால் என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னோட நம்பிக்கையாக வந்த அதே நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் இருந்த 4 தயாரிப்பாளர்களும் இன்னமும் இறைவன் என்னை உங்களோட வச்சுக்கணும், உங்களை என்னோட வச்சுக்கணும். நன்றி எல்லாருக்கும்.